ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, விதிய நம்பர்ஸ் மூலமா மாத்த முடியுமா? அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் குடுக்கறதுக்காக, நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த நம்பர்ஸ வச்சு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள எல்லாம் சாதிக்கணுமோ, அத்தனையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து உங்களுடைய புக்ஸும், உங்களுடைய கண்டுபிடிப்புகளும், நீங்க குடுக்குற அன்றாட பதிவுகளும் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கு. அதுல வந்து விதி அப்படின்றது இறைவன் எழுதப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து பழமொழியா கூட சொல்லுவாங்க வந்து, "விதிய வந்து மதியால மாற்றலாம்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, அது வந்து கொஸ்டின் மார்க் தான். பட் நீங்க நம்பர்ஸால மாத்த முடியும்னு சொல்றீங்க. எப்படி சார் அத சொல்றீங்க? நல்ல கேள்வி தான். ஏன்னா அந்த கேள்வி சில பேர் கேட்பாங்க. ம். எனக்கு தயவுசெய்து அதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கம்பாங்க. அது மாரி இருக்கு. பரவால்ல, ஒண்ணும் தவறு இல்ல. இறைவன் வந்து விதிக்கப்பட்டது. ஒரு 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 தனி மனித ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதன் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையை நம்மளுடைய பிரெயின் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மூளை? ஒரு ஷேப்பாவோ அப்படிலாம் இருக்காது. ஒரு அன்ஈவனா இருக்கும். அதுக்குள்ள அந்த ஸ்கல்லுக்குள்ளேயே வந்து கிறுக்கெல்லாம் மாரி இருக்கும். அந்த ம். கிறுக்கெல்லாம் கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டலில் போனீங்களா, ஸ்கேன் எடுக்கிறீங்களா, ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? இப்படி 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 இப்படிலாம் போகும்ல. டாக்டருங்க பார்த்து ஈஸியாக சொல்லிடுறாங்க. மூளையும் அப்படித்தான் இருக்கும். என்ன இருக்கும்? நம்ம வாழ்க்கையே அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எழுதப்பட்டது. சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. இப்படி தான் வாழணும். அத யாராலும் அது அது ஒரு ரகசியம் அது. தேவ ரகசியம் அது. அவங்களால தான் படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். மனுஷனால தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ எழுதி வைக்கப்பட்டு சொல்லப்பட்ட வாழ்க்கையை எண்கணிதம், ஃபார்முலா எப்படிங்க மாத்தும்? நீங்க ம். போய் மாத்திருவேன்றீங்கள்ல. நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்களே. நாங்க நெறைய கேட்டுருக்குறோமே. "விதியை மதியால் வெல்வது போல் வெல்லலாம்" அப்படிலாம் சொல்றீங்களே. எப்படி அது சாத்தியம்? கரெக்டான கேள்வி. கேட்கணும். இது மாரி தான் கேட்கணும். நானே சொல்றேன். கேளுங்கன்னு தான் சொல்றேன். ஒருவருடைய டேட் எடுக்கும்போது அதனால தான் நான் எப்பவுமே நான் மட்டும் நியூமராலஜி பார்க்குறதா இருந்தானாக்கா, ஒருத்தருக்கு பார்க்குறத தான் அவங்க ஹோல் ஃபேமிலியும் வாங்கிருவேன் டீட்டெயிலு. ஏன்னா, அப்படி நான் வாங்குனா தான் அந்த ஃபேமிலிக்கு ரிஷி மூலம், நதி மூலத்த முதல்ல நான் கண்டுபிடிச்சேன். என்ன இதுவரைக்கும் சொல்லாம இருந்தேன். அப்பதான் யூடியூப் வந்ததுக்கப்புறம் எத தான் சொல்லணும், எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தருடைய லைஃப்ங்கிறது ரிஷி மூலம், நதி மூலம் எங்க ஆரம்பிக்குது? அத தெரிஞ்சா தான் அவங்க லைஃப்ப பார்க்க முடியும். அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆமா, ஒருத்தர் ஃபேமிலில ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அதே இன்னொரு ஃபேமிலில பார்த்தா அதே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது வேற வாழ்க்கை, இது வேற வாழ்க்கை. காரணம், இந்த ஃபேமிலிக்கு ரிஷி மூலம், நதி மூலம் வந்த இடம் வேற. அந்த ஃபேமிலிக்கு ரிஷி மூலம், நதி மூலம் வந்த இடம் வேற. அத முதல்ல தெரியாம இவங்களுக்கு பதில் கிடைக்காது. ம். நான் முதல்ல அத பார்த்துருவேன். இப்போ ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்ல என்ன சொல்லுதுனாக்கா, அந்த டேட் ஆஃப் பர்த்ல அவங்க ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. செப்பரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுவேன், அத பார்த்துட்டு அழகா சிம்பிளா சொல்லிருவேன். சிம்பிளிசிட்டியா இருக்கிற மாரியே சொல்லிருவேன். ரொம்பவும் அவங்கள ஹர்ட் பண்ற மாரி யாரையும் ஹர்ட் பண்ற மாரி பேச மாட்டேன். சும்மா ரொம்ப ஜோவியலா அழகா சிம்பிளா புரியிற மாரி அழகா சொல்லிருவேன். இந்த பாப்பாவோ இல்ல இந்த பையனையும் ஒண்ணு ஸ்கூல்ல, ஹாஸ்டல்ல போட வைப்பேன். படிக்க சொல்லிருவேன். அப்படி அங்க படிக்கலனாக்கா, காலேஜ்ல போகும்போது அங்க படிக்க சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. என்ன எழுதி வைக்கப்பட்டது? இவருடைய லைஃபு பிரிந்து இருக்க வேண்டும். ஃபேமிலிய விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டது. அத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நான் கண்டுபிடிச்சிருவேன். எதுக்கு மத்தவங்கள சொல்லணும்? நான் என்ன சொல்லிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிருவேன் ஃபேமிலிய பிரிஞ்சு இருக்கணுன்ட்டு. இறைவனுடைய வாக்கு, இறைவனுடைய தீர்ப்பு, இறைவனுடைய எழுதப்பட்ட ரகசியம், இவருக்கு இந்த தேதியில இவரு ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு எழுதப்பட்ட விஷயம். நான் போய் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. நானும் மாத்தியிருக்கிறேன்னா, நானும் மாத்தல. அப்போ ஸ்கூல்லயே வந்துட்டு ஹாஸ்டல்ல போடுங்கன்னு சொல்லிருவேன். இல்லைன்னா காலேஜ்ல ஹாஸ்டல்ல போடுங்கன்றுவேன். அதெல்லாம் எப்பவுமே ஓப்பனா சொல்லிருவேன். அது போட்டா நல்லதுங்க. இல்ல நீங்க சொன்னா நாங்க செய்றோம்பாங்க. ரீசன் ஒரு சில பேர் தான் கொஞ்சம் ரீசன் கேட்பாங்க. அப்பயும் பட்டுப்படாம சொல்லிப்பேன். ரொம்பவும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்கன்னாக்க உண்மைய சொல்லிருவேன். ம். சரி, அது இருக்கட்டும். அப்படி போட்டுட்டாங்க. இப்ப அது மாரி போட சொல்லிட்டு அவங்க போட்டுட்டாங்க. ரைட். அப்போ செப்பரேஷன்ங்கிறது இருந்துருச்சு. இந்த காலகட்டத்துக்கு எங்க காலேஜில போய் வேற ஒரு 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 ஊர்லேருந்து இன்னொரு ஊர்ல போய் படிக்கிறது ஒரு பெரிய இது இல்ல. ஆனால் ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு தான் இருக்குது. அது எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. நானும் அத சொல்லிட்டேன். நான் சொல்லலைன்னா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ம்.
அப்படி செய்யாத குடும்பம், அப்படி செய்யாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, நாளைக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும்போது எழுதி வைக்கப்பட்டது என்னது? உன் வாழ்க்கையில் உன் ஃபேமிலியிலேருந்து நீ செப்பரேஷன், நீ தனியாக பிரிந்து இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காலம்னு இருக்குது, கடைசி வரைக்கும்லாம் இருக்காது. ஒரு பர்ட்டிகுலர் காலம் தான் இருக்கும், பர்ட்டிகுலர் காலம் தான் இருக்கும், பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுது. இப்போ அவங்க அப்படி இருந்த ஒரு ஜாதகத்தில், அப்படி இருந்த ஒரு தேதியில் ஒருத்தருக்கு நீ பிரிஞ்சு தான் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சுன்னு இருக்குது. ஒன்று ஸ்கூலில் இருக்கணும், இல்லை காலேஜ் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அது ஜாதகத்தில் அப்படி சொல்லலை, எண் கணிதத்தில் அப்படி சொல்லலை, ஆனால் அவர் விதி பயனில் சொல்லுது. அதை நாங்கள் தெரிஞ்சுட்டு அங்கேயே போட்டுட்டாக்கா கழிஞ்சு போயிடும். கடவுளுடைய கூற்று பிரகாரம் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இதை செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா திருமணம் ஆகிடுச்சுன்னா செப்பரேஷன் ஆகிடும். அப்போது கடவுள் விதிக்கப்பட்ட விதியை நான் மாற்றலை, செப்பரேஷனாக இருக்கணும், ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்குது. என்ன இந்த ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்குதுன்ட்டு, அது அவங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குது. பெற்றோர் விட்டு விலகி ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை பாடத்தையே கற்றுக் கொடுக்குது. நல்லதை தான் சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கையும் கற்றுக்கிட்டாங்க. கடவுளால் எழுதி வைக்கப்பட்டது நீ ஃபேமிலியை விட்டு பிரிந்து இருக்கணும்னு, அதுவும் நடந்துருச்சு. நான் இப்போ அதை மாற்றலை, செய்ய வச்சுட்டேன். திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு அந்த மாதிரி நடக்காது. அது இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆனாக்கா அந்த ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிடுறாங்க. என்ன பிரிஞ்சிடுறாங்க? ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இத்தனை வருஷம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 4.5 வருஷம் பிரிஞ்சிருக்கணும்னு இருக்குன்னு வைங்களேன். ஒரு 4.5 வருஷம் பிரிஞ்சிருக்குன்னு அப்படின்னாக்கா ஒரு கணவன் மனைவி 4 வருஷம் பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. அவ்வளோ பொறுமையாக யாருன்னு இருப்பாங்களா? பார்ப்பாங்க. 3 மாதத்தில் நீ வரல, 6 மாதத்தில் வரல, டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. 4.5 வருஷம் பொறுத்து இருந்தாக்கா சரியாயிடும். ஆனால் அப்படி நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா காலம் அப்படி இல்லை, இருக்கக்கூடிய அவ்வளோ வெயிட் பண்ணுற காலம் இல்லை. அவரும் வந்துட்டு நான் 4.5 வருஷம் கழிச்சு வந்துடுவேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போகிறாரு. அப்படி சொல்ல மாட்டாங்க ஒருத்தர். இதுதான் அப்போது எழுதி வைக்கப்பட்ட இதை நான் மாற்றலை, நான் மாற்ற முடியாது. அதை எங்கே போடணுமோ அங்கே மாற்றி விட்டுருவோம், சரியாக போயிடும். கடவுள் தீர்ப்பு பிரகாரம் நடந்து போயிடுது. உதாரணத்துக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்லிடுறது. இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். வேணா சும்மா அப்படி ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். படிக்கிற காலத்தில் ஸ்கூல்லையோ ஹாஸ்டல்லையோ படிக்கிற காலத்தில் யாரெல்லாம் ஹாஸ்டலில் படிச்சிருக்காங்களோ இப்படி சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹாஸ்டலில் மேக்ஸிமம் படித்து போகிறவங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு கட்டாயம் செப்பரேஷன் லைஃப் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே பிரிதலை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. அது தெரியாமல் செய்கிறது சூழ்நிலை. இப்போ சிவகாசியில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு காலேஜில் வந்துட்டு சென்னையில் தான் கிடச்சிருக்கு, இருந்துடுறாங்க ஃபேமிலியை விட்டு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலியில் கிடச்சிருக்கு, இருந்துடுறாங்க. இந்த 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் ஃபேமிலியை விட்டு இருந்துடுறாங்க. என்னைக்கோ இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைக்கோ, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் கெட்டிங், திருமணத்துக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அந்த செப்பரேஷன் லைஃப்பை அதிகமாக அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நீங்களே இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தர் ஒரு அனலைசேஷன் பண்ணி பாருங்கள், ஆமாவா இல்லைன்னு ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. இது இறை ரகசியத்தின் சூட்சுமத்தை, சொல்லப்பட்டதை, மறைக்கப்பட்டதை, ஒளித்து வைக்கப்பட்டதை லைட்டாக உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். அதை அப்படி சொல்லி. ஓகே சார். இப்போ விதியை எப்படி நம்பர்ஸால் சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இப்படி கூட ஒரு விஷயம் இருக்கா, ஓகே நடக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்து மூலமாக சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.